வேலையில்லா பட்டாதாரிகளாக இருக்கின்ற நம்முடைய எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வேலை திடீர்னு வேலை போனதுனால எல்லாத்திலையும் குறைகள் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த வேலையில்லா பட்டதாரிகள் கொஞ்சம் எங்கேஜோட இருக்கட்டும். அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி என்பது அந்த கூட்டம் என்பது தோழமை கட்சிகளுடைய கூட்டம். மீண்டும் ஒரு தடவை விளக்கம் சொல்றேன். ஒன்னு ஆதரவு நிலை, யாரெல்லாம் இந்த அரசு அமைய வேண்டும் என்று ஆதரவு தந்தார்களோ அந்த ஆதரவு நிலை அது யாரெல்லாம் கொடுத்தா? அது காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து இடதுசாரிகள் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிக, அதுக்கடுத்து லீக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிக கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆதரவு நிலை. அதற்கு அடுத்த நிலை தோழமை நிலை. மந்திரி சபையில் உள்ள வந்தது. மந்திரி சபையில் யாரெல்லாம் உள்ள வந்தது? காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் உள்ள வந்துச்சு. அதோட சேர்த்து லீக்ல இருந்து உள்ள வந்தாங்க, விசிகேல இருந்து கூட வந்தாங்க. இதெல்லாம் தோழமை நிலை. அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, பெயர் சூட்டுவதற்கான நிலை. இதுல இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் ஆதரவு நிலையிலே நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். தாவேகாவுடைய தலைமையிலே ஒரு நல்ல கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு பின்னாலே நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்து அவர் இந்த தோழமை நிலையை உருவாக்கியிருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா 3 கட்சிகளிலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகளிலும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவர் எல்லாம் சிறப்பா செயல்பட்டு வர்றாங்க. தாவேகாவுடைய தலைமையில மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு அடுத்த நிலை எடுத்துச் செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவு எடுத்தோம். எங்களுடைய நிலை என்பது நாங்கள் பல கூட்டணி அமையும் பொழுது அமைய வைப்பதையும் அமைத்தும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் அதை தலைமை தாங்கியும் பழக்கப்பட்டவர். அதனால இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்க ஒரு பார்ட் இல்ல, ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்க ஒரு பார்ட். அதனால குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவியோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்க நீங்க ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு வந்துட்டீங்க. இடதுசாரிகள் தெளிவாக இருக்காங்க, நாங்க வெளியே வந்து ஆதரவு அப்படின்னு நிலைப்பாடுல. ஆனா விசிக அமைச்சரவை இடம்பெற்றும் இன்னும் அந்த முடிவு எடுக்க தயக்கப்படுறாங்களா? அவரே அமைச்சரவையில் இடம்பெற்றதாலே நாங்க கூட்டணியில இருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்றுக்க முடியாது அவரே சொல்றாரு. அண்ணன் கேட்க வேண்டிய கேள்வி. நான் மிகவும் மதிக்கின்ற அண்ணன் திருமா அவர்கள். அவரை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தோளோடு தோல் நின்று 3வது முறை அவர் பாராளுமன்றத்தில் அவரோட செயல்பட்டுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை பொறுத்த மட்டிலும் கொண்ட கொள்கை ரொம்ப தெளிவான கொள்கை. பாஜக, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இந்த வகுப்புவாதம் மற்றும் மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் போராடக்கூடியவர் அண்ணன் திருமா அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அவருடைய நிலை என்பது அவருடைய கட்சியினுடைய நிலை. நான் சொல்ல விரும்புவதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை தான் சொல்ல முடியும் ஒழிய எங்கள் அண்ணனுடைய நிலையை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. எங்க ரெண்டு விஷயத்தை குழப்பிக்கிறாதிய. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில விளையாடுற விளையாட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறது தாவேகாவுடைய தலைமையிலான ஆட்சி. தாவேகாவுடைய தலைமையில 4 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். 2 கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தருது. இதுல எந்த குழப்பமும் கிடையாது. சட்டமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி அமைதா, தொகுதி பங்கீடு நடைபெறுதாங்கிறது தேர்தல் அறிவிச்ச உடனே பார்க்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் ஆதரவு தந்து தோழமையில் அமைச்சரவையில் இருக்கிறோம். அடுத்து முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துருச்சு. அதுல 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்தினது கடந்த 50 ஆண்டுகள்ல முதல் தடவையா நடந்துச்சு. அதனால இந்த முறை என்பது புதிது. அதனால நம்மை பொறுத்த மட்டும் இந்த வார்த்தையில குழப்பிக்கிறவனா ஆதரவு நிலை, தோழமை நிலை,
தேர்தல் கூட்டணி. இந்த மூன்றுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனா ஆதரவு எடுத்துட்டீங்கன்னாவே லெப்ட் டர்ன் எடுத்துட்டீங்கன்னாவே லெப்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க. அதனால லெப்ட் டர்ன் எடுத்தாச்சு எல்லா கட்சிகளும். லெப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ரைட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது வெற்றி வேலை. வேற ஊருக்கு போயிருவோம். அது போறது இல்லை. நம்ம தான் வண்டி ஏறியாச்சு லெப்ட் டர்ன்ல. அதனால நம்முடைய பாதை தெளிவாக இருக்கிறது. தமிழகத்தை மதசார்பற்ற வழியிலே காப்பதற்காகவும் அமித்ஷாவினுடைய கையிலே தமிழ்நாட்டை ஒப்படைக்காமல் இருப்பதற்காகவும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அண்ணன் எல்லாரும் இதுல ஆதரவு தந்து இந்த கூட்டணியை பலமாக மாற்றியிருக்கிறோம். இதுல நம்ம வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவர்களுடைய புலம்பல்ஸும் கதறல்ஸையும் நம்மளால கேட்க முடியுது. அவர்கள் சொல்லட்டும், சோஃபான்னு சொல்லட்டும், எதை வேணாலும் பேரம் சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். வேலையை பார்க்கிற மந்திரிகள் வேலையை பார்க்கட்டும். எங்களை மாதிரி ஆளுகள் தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போறோம். சரியா? வரணும், வருவார். இந்த மாத இறுதிக்குள் ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். தேதியை மிக விரைவில் அறிவிப்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய பயிற்சி முகாமில் 10 நாள் பயிற்சி முகாம் நடக்கிறது. அந்த பயிற்சி முகாமில் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வார். எந்த தேதி என்பதை பாராளுமன்றமோ அதே நேரத்தில் கூடுது. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுது. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்க போகுது. அதனால ஏதாவது ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். வரும்போது உங்களுக்கு அவசியம் சொல்லிடுவோம் தேதியை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க எப்படி டேர்ம் பண்ணிக்கணுமோ, எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ படிக்கிறீங்க. நேரையும் போலாம்ல, நேரையும் ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்லயே போலாம். அது என்னங்கறத அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய நான் அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நாங்க எந்த டர்ன் எடுத்தோம்ங்கிறத எங்க வண்டி எந்த பக்கம் போகுதுன்னு சொல்ல முடியும் இல்லையே. மற்றவர்களுடைய வண்டியை பத்தி சொல்ற நியாயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சல.